அப்படிதானுங்களா? பாடுங்க பாடுங்க. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள். எத்தனை முறை உறவினர் தள்ளி இருக்கிறாங்க, நண்பர்கள் எத்தனை பேர் தள்ளி இருக்கிறாங்க. போவார்கள். அல்லேலூயா. உதவி செய்பவரும் நீர்தனையா, எனக்கு உதவி செய்பவரும் நீர்தனையா, உம்மையிட்டு எனக்கு யாரையா. அப்பா நீங்கதான், உம்மை விட்ட உங்க பிள்ளைகளுக்கு நீங்கதான், உங்க பிள்ளைகளுக்கு நீங்கதான் ஆண்டவரே. நான் அழுத போதெல்லாம் இயேசு பார்க்கிறாரு. உன் கண்ணீர் வரும்போது, உதவி இல்லாம நிற்கும் போது, மருந்துகள் வேலை செய்யாமல் இருக்கும் போது இயேசு உன்னை பார்க்கிறார். அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பு காட்டுவேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் அன்பு காட்டுறதுக்கு ஆள் கிடையாதுங்க. நோ பர்சன் லவ்ஸ் யூ இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் அன்பு காட்ட உன்னை விசாரிக்க ஒரு ஆள் இல்லைங்க. ஏதோ கொஞ்ச நேரம் விசாரிக்கலாம், கொஞ்ச காலம் விசாரிக்கலாம், ஆனால் இயேசு நிரந்தரமாய் உன்னை அன்பு செலுத்துகிறார். உனக்காய் ரத்தம் சிந்தினவர், உனக்காய் தன் வாழ்வையே தன் சுகத்தையே கொடுத்தவர். இந்த மோசே தெரிந்து கொண்டான், தேவ ஜனங்களோடு இருக்க, தேவ ஜனங்களோடு இருக்க. அல்லேலூயா. தேவ ஜனத்தோடு இருக்கணும். நீ கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இட் வெரி குயிக்லி. ஒன் மேன் இன் த பைபிள், இஸ் நேம் இஸ் ஜாஷுவா. யோசுவா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன், வெற்றியின் சின்னம். இந்த யோசுவானா வெற்றியின் சின்னம். இஸ் அ மேன் ஆஃப் விக்டரி. எப்படி இவன் வாழ்க்கையில் அவ்வளோ வெற்றி கிடைத்தது? வாட் he has done his life. இவன் ஒரு யூத்து. சின்ன வயதிலே இவன் மோசே பின்னால் வந்துட்டான். மோசே பெரிய ஊழியக்காரன், தேவனால் அழைப்பு பெற்றவன். அவங்ககிட்ட இவன் வந்துட்டான். வந்துட்ட பிறகு யாத்திராகமம் 17:9 வாசிங்க. யாத்திராகமம் 17:9-10 வேகமா. அமலேக்கியர்னா மாமிசத்துக்குரியவர்கள், மாமிசத்துக்குரியவர்கள் அமலேக்கியர். டோன்ட் பிலீவ் த ஃப்ளஷி மேன். மாமிசத்துக்குரியவனை நம்பாத. யாக்கோபு ரொம்ப அழகாக சொல்கிறார். அதை மத்திய அதிகாரம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ரொம்ப அழகாக சொல்கிறாரு. மாமிசமானவனை நம்பாதிருங்கள், கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. ஐயோ அவன் கூலி கொடுக்குறான், இதை பண்ணுறான், அதை போய் செய்யலாம், வேணாம். தேவ ஜனத்தோடு வா நீ. அல்லேலூயா. தேவ ஜனத்தோடு வா, ரட்சிக்கப்பட்டவனோடு வா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனோடு வா, ஜெபம் பண்ணு, கர்த்தரை நோக்கிப்பார். ஐயோ அவன் நல்லா இருக்கிறான், அந்த யூத் பார்த்தியா ஒரே தமாஷ் பண்ணுறான், இங்கே போகிறான் அங்கே போகிறான், ஜாலியாக இருக்கிறாங்க. ஹோலியாக இல்லை, அவன் ஜாலியாக இருக்கிறான், ஆனால் அவன் வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லை. 5:8 மத்தேயுவில் வாசிக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஐயா ஆண்டவரை தரிசிக்கணும். ஐயா நீ இயேசுவை பார்க்கணும் வாழ்க்கையில். அல்லேலூயா. நான் அழுதேன் அந்த அக்டோபர் 77 18ஆம் தேதி அன்றைக்கு அழுதேன். 1:30 மணி அளவில் இயேசுவை கண்டேன். இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், என்னை பாரும் என்று அழுதேன். தேவன் அவருடைய ரத்தத்தை என்மேல் விழப்பண்ணினார். அல்லேலூயா. என்னை சுகமாக்கினார், எனக்கு ஒரு வெற்றியை தந்தார். இன்று வரையிலும் பாவத்தில் விழாதபடி தேவன் கிருபையினால் என்னை காக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆவியில் என்னை நிரப்பின தேவன் இன்று வரையில் அந்த ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். மாரா ஹா ஷாலா ஹோரியான் தாராபோரிபிதா. நல்ல கையை தட்டி உற்சாகமா. அதனால்தான் யார் சொன்னாலும் தைரியமாக சொல்லுவேன், பரிசுத்த ஆவி இருக்கிறார்.
அந்நிய பாஷை. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் பைபிளை படிக்கல, ஒன்றும் படிக்கல. பாவத்தை தான் அறிக்கையிட்டேன். பாவத்தை மன்னித்தார், பரிசுத்த ஆவியால் நிரப்பினார், தீர்க்கதரிசன வரத்தினால் நிரப்பினார். ஆகவே எந்த பெரிய ஊழியக்காரனோ சின்ன ஊழியக்காரனோ யாராக இருந்தாலும் சரி, ஐ கேன் டிபேட் வித் ஹிம், ஐ கேன் ஆர்கியூ வித் ஹிம் that the Holy Spirit is living. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வேதாகமம் அதை தான் வலியுறுத்துகிறது. அந்நிய பாஷை இருக்கிறது. அல்லேலூயா. ஜாமக்காரன் ஊழியக்காரர் எவ்வளோ பேசினார், நான் திரும்பி சொன்னேன், பயந்துட்டார். அப்படியே தம்பி அப்படின்னு அவரே ஒத்துக்கினார். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டுன்ட்டார். அல்லேலூயா. நான் எதற்காக சொல்கிறேன்னா, நாம் அனுபவித்த ஒன்று, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இங்கே பார்க்குற யோசுவா, இந்த மனிதன் என்ன செய்கிறான், இந்த வாலிப பையன் என்ன செய்கிறான், மோசேயை கூட வரான். வயசான ஒரு கிழமை மோசே, அவன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். மோசே கூட யார் இருக்கிறது? ஆரோன் இருக்கிறார், ஊர் இருக்கிறார். மலை உச்சியில் போயிட்டு இந்த மோசே ஜெபிக்கிறான். ஆனால் அவன் ஒரு கமெண்ட் கொடுக்குறான். 13 வருஷம் வாசிங்க, 13 வாசிங்க. போதுங்க, எழுதி வையின்னு சொல்கிறாரு. அப்புறம் யெகோவா நிசின் பேரிட சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இந்த மோசே 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ போ, நான் ஜெபம் பண்ணுறேன், நீ போய் அமலேக்கியரோடு போரிடு. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பான், பெரிய டுபாக்கூராக இருக்கிறாடா மோசே, என்னவா போய் அங்கே சண்டை போட்டு சாப்பிடான்ட்டு இவர் ஜாலியாக போய் ஜெபம் பண்ணுறதுக்கு உட்காந்துனார் முட்டி போட்டுக்கின்னு. அட போயா, வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு போயினேன்னு இருப்போம். ஆனால் இவன் பாருங்க, சொன்ன உடனே கீழ்ப்படுகிறான். நமக்கு மனசே கிடையாது. உபவாச ஜெபத்துக்கு வா, அன்றைக்கி வேலை, அன்றைக்கி மாமனுக்கு கல்யாணம், மச்சானுக்கு கல்யாணம், காலையில் லீவு போடு, உடனே லீவு. ஆனால் சபைக்கு வா, கஷ்டம், கீழ்ப்படுகிறது கிடையாது. அதனால் ஆசீர்வாதம் கிடையாது. ஏதோ வருது, அவ்வளோதான். ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் சம்பளம், கொஞ்சம் பெனிஃபிட்டு, அவ்வளோதான். கர்த்தருக்கு கீழ்ப்படித்தாதாங்க. கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுவீங்க? கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நீங்கள் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், வேகமாக 19:32. அங்கே நரைத்த முடி உள்ளவன் அவன் வரான், எழுந்து நிற்பாங்க. அல்லேலூயா. சீக்கிரம், லேவியராகமம் 19:32. அதனாலே தப்புங்க. சண்டை போடாதீங்க, சத்தமாக வசிங்க. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து பாருங்க, அவன் முகத்தை கனம் பண்ணி தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். பாருங்க, ஆண்டவர் என்ன அழகா கிளைம் பண்ண சொல்றாங்க. 19:32. இன்னொரு பிரதர் வாசிங்க. எழுந்து நரைத்தவனுக்கு முன்பாக. நரைத்தவன் யாரு? வயசாயிட்டு. இப்போ நரைத்தவனை பார்க்கறது இல்லை, ஏன்னா டை அடிச்சுக்கிறான் நிறைய பேர். டையெல்லாம் அடிக்க வேணான்றார் ஆண்டவர். டை அடிக்காத, அப்புறம் தாடி சரிக்காத, நிறைய சொல்லு வராது. நிறைய காரியம் இந்த லேவியராகமம் வாசிக்கினா நிறைய வரும். சிரிக்கிறதுக்காக இல்லை, வாழறதுக்காக ஆண்டவர் கொடுக்குற ஒரு காரியங்க. தாடியை சரிக்காத, தலைமுடியில் கோடு போடாத, நிறைய சொல்கிறார் லேவியராகமத்தில். நமக்கு நேரம் கிடையாது. we want to finish it as quick as it possible. வேகமாக நம்ம முடிக்கும்படியாக விரும்புகிறோம். அப்புறம் டேட்டு போடாத, லேவியராகமத்தில் வருது. நல்லா படிங்க, நீங்கள் நேரம் எடுத்து படிங்க. அடுத்த வாரம் நான் ஃபேமிலி இருக்கிறதுனால நான் ஃபேமிலி இதில் உங்களுக்கு அதை சொல்லும்படியாக விரும்புகிறேன். டேட்டு போடாத, தாடியை சரிக்காத, தாடியில் கோடு போடாத, முடியில் கோடு போட்டுக்கலாம் சில பேர், முடியில் கோடு போடாத, இதெல்லாம் பைபிளில் வருது. ஆனால் நான் என்ன செய்கிறோம், பைபிளில் எது எது சொல்ல இருக்குதோ அதெல்லாம் செய்கிறோம். ஆமாம், மஷ்ரூம் தலை மாதிரி வச்சுக்கிறான், சுற்றி சொரிச்சிடுறான். வேணாம். தேவன் விரும்பாத காரியம். மோசே தெரிந்து கொண்டான், நாம் தெரிந்து கொள்வோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
எனக்கு யாரும் சொல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம். கேட்டாலுமே பயமாக இருக்குதுடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு யாரும் சொல்லி தரல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். டே என்னடா அது, வாழணுடா, சாவு எனக்கு ஆதாயம் போட்டியடா. இதை இங்கே இருக்கிற பிரபாகரன் தான் எழுதி கொடுத்தார். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, யாரும் சொல்லலை. ஆனால் செத்தாலும் இயேசுவுக்காக சாகணும். என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. என்னை இதுவரையிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வராருங்க. இங்கே ரொம்ப அஞ்சனம் பார்க்குறவங்கள திட்டுறாரு. அதுக்கப்புறம் 32ஆம் வசனத்தில் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து. அந்த காலத்தில் அந்த குமாரசாமி நாய்க்கு தெருவில் எங்கள் அப்பாவோ இல்லைன்னா அங்கே வழியிருக்காரு வாசனாயிடு போனாரோ எல்லாம் எழுந்துக்குவாங்க பொம்பளைங்க. யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்க. இவ பார்த்தா பொம்பளைங்க திண்ணையில் உட்காந்துக்கணும். திண்ணையே கிடையாது இப்போலாம். இன்றைக்கி உறவு முறை இல்லை, குடும்பம் பிரிஞ்சு போச்சோ, வீடு கட்டும் போதே என்ன பண்ணுறான், திண்ணையே கட்ட மாட்டேன்றான். அந்த காலத்தில் வீட்டை பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து வீட்டெல்லாம் போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் திண்ணை இருக்கும். உறவுக்காரங்க நம்பிக்கைக்குரியங்க வந்து உட்காந்து நல்லா பேசுவாங்க திண்ணையில். இப்போ நோ திண்ணை எட்டால், உட்காராத, சாப்பிடாத. ஆமாம், வந்தியா சின்ன டம்ளராக வாங்கி காஃபி கொடு. அது சின்ன டம்ளரே குடிச்சு பார்க்கணும் காஃபி எந்த அளவுக்கு. வெரி பெக்யூலியர் பீப்புள் நவடேஸ். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி கிடையாது. சிலோன் டம்ளர் வாங்குங்க போனால், நல்ல பெரிய டம்ளர், சொம்பில் தண்ணி கொடுங்க. அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தாலும் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. தேவன் பாருங்கள், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து போனால் எழுந்து கொள்வாங்க எல்லாரும். எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி ஒரு சல்யூட். முதிர் வயது பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆளுங்க பழக்கமே கிடையாது. சர்ச்சு வெளியில் இருந்தால் பரவாயில்லைங்க, சர்ச்சில் வந்தால் கூட ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்கிறது கிடையாது. ரொம்ப மன வருத்தமாக சொல்கிறேன். யூத்து அதுலேயும் ஒன்றுமே கிடையாது. அவ்வாறு லெஃப்ட் அண்ட் ரைட் கையை ஆட்டிக்கின்னு, பொம்பளை பசங்க ஆகட்டும் ஆம்பளை பசங்களாகட்டும், கையை ஆட்டிக்கின்னு நேராக வர வேண்டியது. இது திறந்த வீட்டில் நுழையுதாம அந்த மாதிரி எங்கன்னா போய் உட்கார வேண்டியது. பாஸ் இருக்கிறார ஒரு வந்து பிரைஸ் தி லார்ட் சொல்லணும், கற்றுக்குங்க. இட்ஸ் எ டிசிப்ளின். பாஸுக்கு சொல்ல, நீ தேவனுக்கு சொல்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செய்து பாரு. நான் எங்கள் ஊழியக்காரர் துணியெல்லாம் துவைப்போங்க. நான் அதுக்கும் ஒரு டபுள் கிராஜுவேட். ஆனால் எங்கள் ஊழியக்கார துணியெல்லாம் துவைப்பேன். இன்னும் ஒன்றா பிஜி, எம்ஏ இங்கிலீஷு. ஆனால் எங்கள் ஊழியக்காரருடைய வேட்டி, அவர் கட்டுற லுங்கி, ஜட்டி எல்லாமே துவைப்பேன் நான். அந்த மாதிரிலாம் உங்களை யாரையும் துவைக்க சொல்ல. ஒரு சல்யூட், அவருடைய முகத்தை கனம் பண்ணி. வசனம் என்ன அழகாக சொல்லிட்டு பாருங்க. ஏன் கனம் பண்ணுறாங்க அந்த வசனம் முடிவில் பாருங்க. உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. ஒரு வயசானவங்களுக்கு வந்தால் எழுந்து நிற்கிறது, ஒரு ஆசிரியர் வந்தால் அல்லது சபையில் போதகர் வந்தால் பிரைஸ் தி லார்ட் சல்யூட் பண்ணுறது. கர்த்தருக்கு நீ பயப்படுற. அல்லேலூயா. சர்ச்சு முடிஞ்சு போகிற, உங்கள் அம்மா வராங்க, பிரைஸ் தி லார்ட். அம்மா ஒருவேளை சர்ச்சுக்கு வராமல் இருக்கலாம், அம்மாவுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். என்ன ரீகன்? அல்லேலூயா. நாங்களாம் சர்ச்சுக்கு போயிட்டோம்னா வளையாத்தூரில் வரும்போது எங்கள் பங்காளிங்க 8 வீட்டுக்கார், மொத்தம் வந்து 150 பேர், 8 வீட்டுக்கார். அண்ணன் தம்பி இவன் அவன், கொண்டான் கொடுத்தான், பங்காளி மாமன் மச்சான் இவன் அவன் இருப்பான். எல்லாரும் தோத்திரம் பெரியப்பா, தோத்திரம் அத்தை, தோத்திரம் பெரியம்மா, எல்லாருக்கும் தோத்திரம். கையே வலிக்கும். நல்லதுங்க, நல்லதுங்க. இங்கே சர்ச்சு முடிஞ்சாலும் புறப்படு, துண்டை காணும் துணியை காணும், ஓடு, ஆய் ஓடின்னு உடனே ஓடுறான். எங்கடா அவங்க அந்த பிரதரை கூப்பிடு, காணுமே, பிரதரே இல்லை. அவர் போய் வீட்டை சேர்ந்து வீட்டிலேருந்து எங்கேயோ வெளியே போயிட்டார். என்ன சபைக்கு ஒரு பண்டிகை கொண்டாட போகிறோம், கிறிஸ்மஸ் வரப்போகுது, மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம தின்னணும்னு கிடையாது, மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு சபைக்கு வரோம், ஒரு ஊழியக்காரை பார்க்குற, ஒரு மூத்த ஊழியக்காரை பார்க்குற, ஒரு மூப்பரை பார்க்குற, ஒரு உடன் ஊழியரை பார்க்குற, ஒரு பிரைஸ் தி லார்ட். இன்னும் குறைஞ்சிட்டு போகிற, வாயிலேருந்து முத்து கொட்டிடுமா?
முத்துப்பல்லா தங்கப்பல்லா? ஐ ஃபீல் வெரி சாரி. செய்யாதீங்க அப்படி. வாட் எவர் இட் மே பி. ஜோம் பண்ணிருந்தா பரவாயில்ல. நீ ஒன்றும் ஜோம் பண்ணல, அப்போ தான் லேட்டாக வர. கையாட்டிக்கின்னு நேரம் அப்படியே மேலே பார்த்துக்கினேன் அப்படியே வந்து அப்புறம் உட்காந்துக்கு. நீ கர்த்தருக்கு பயப்படாத ஆளு. யூ ஆர் நாட் ஹேவிங் த ஃபியர் ஆஃப் காட். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை உனக்கு. கர்த்தர் எப்படிங்க ஆசீர்வதிப்பார்? ஹவ் கேன் த காட் பிளஸ் யூ? வரமா சந்த ரதரியால பொறிபி தக்கமா. உங்கள் அப்பா அம்மா பார்த்து மரியாதை எழுந்து நிற்கணும். உங்கள் அப்பா வந்தா, உங்கள் அம்மா வந்தா, உன்னை விட வயசில் உன்னை பெற்றவங்கடா, உன்னை பெற்றவங்க. ஒபே யுவர் பேரண்ட்ஸ். கீழ்ப்படிதல் முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ஸ். நீ என்ன படித்து கிழிச்சிட்ட? அம்பேத்கரை விட நீ அதிகமாக படிச்சியா? அவர் தான் 4-5 வரி டைப் பண்ணோம். அவருது LLBA அப்போ பாரட்லா. அதுவே வந்து 12 யூனிவர்சிட்டியில் பாரட்லா வாங்கிக்கிறார். ஒரு கை தட்டுங்க. அவருக்கு பிடிச்ச புத்தகம் பைபிள். ஒரு முறை புத்தர் என்ன பண்ணாரா, குளிக்கிறதுக்கு புறப்பட்டார். அங்கே ஒரு ஆள் வந்தார். அவர் கேட்டார், நேற்றும் பார்த்தங்க புத்தரை, நீங்கள் என்ன பண்ணீங்க? இதே இடத்துல தான் போய் குளிச்சுட்டு வந்தீங்க, இதே ஆற்றுல தான் குளிச்சிங்க. இன்றைக்கும் வந்துட்டீங்க, இதே ஆற்றுல தான் நீங்கள் குளிக்கிறதுக்கு, அதே இடத்துல தான் போய் குளிக்க போகிறீங்க, ஏங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அந்த மனுஷங்கிட்ட புத்தர் சொன்னார், நேற்று குளித்த தண்ணீர் வேறு, இடம் அதுவே இருக்கலாம், ஆனால் நேற்று குளித்த தண்ணீர் வேறு, நேற்று போன தண்ணீர் வேறு, அது கடந்து போய்விட்டது. இன்றைக்கு இருக்கிற தண்ணீர் பரிசுத்தமானது. அல்லேலூயா. இதை அம்பேத்கர் குறிப்பிட்டு எழுதுகிறார். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எவ்ரிடே வி ஹாவ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இன் அவர் லைஃப். இன்றைக்கி ஆண்டவர் என்ன பார்த்த? அதே வைத்தியனா, அதே சுகப்படுத்துகிறவரா? இல்லை இல்லை இல்லை. இன்றைக்கி தேவனை பார்த்தேன், என்னை பரிசுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் கடந்து வந்தார். கையை தட்டுங்க. I request all the youth, not only the youth, all the elders, respect the God, respect your God, Jesus. இயேசுவை நீங்கள் எப்படி மரியாதை செலுத்த வேணும்னா, உங்கள் பாஸ்டருக்கு மரியாதை கொடுங்க. ஒருவேளை சின்னவராக இருக்கலாம், வயசில் உங்களை விட சின்னவராக இருக்கலாம். யூ மஸ்ட் சே பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு. அப்படி சொன்னால் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டே, நீ உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுவாயாக. கர்த்தருக்கு நீ பயந்துருக்கிறன்றதை காட்டும். குடுகுடுன்னு ஓடியாந்து அப்படியே உட்காந்துக்கிறது. சிஸ்டருங்க, வெரி சாரி டு சே, எனக்கு அந்த பழக்கமே இல்லைங்க. சீக்கிரம் போயிடுவேன், சீக்கிரமாக ஆண்டுடைய சம்மதம். எங்கே போனாலும் சர்ச்சில் எனக்கு இடம் உண்டு. ஒரு கையை தட்டுங்க. சாட்சி சொல்ல வைப்பாங்க, பிரசங்கம் பண்ண வைப்பாங்க கூட்டங்களிலே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சண்டேவும் நான் ஜெயிப்பது உண்டு. ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பது. காட் யூஸ் மீ லார்ட். மறிச்சோம்னா மண்ணோட மண்ணு, அவ்வளோதான். நான் அழுத போதெல்லாம் திகில் வந்தவரே. யாரும் வர மாட்டாங்க. நோய் வந்தா, பிரச்சனை வந்தா, nobody will come to you. யாரும் வர மாட்டாங்க. நான் அழுத போதெல்லாம் அருகில் வந்தவரே, கரங்களினாலே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, இயேசுதான். நல்ல கையை தட்டி, இயேசுதான். வேற யாரும் இல்ல, இயேசுதான் உனக்கு. Dear youth, that Jesus only lead you. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதவி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி தள்ளிடுவாங்க. No help from the Lord.
உதவி செய்பவரோ நீர்தனையா, உதவி செய்பவரோ நீர்தனையா, உம்மை விட்ட எனக்கு யாரையா, உம்மை விட்ட எனக்கு யாரையா, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவர் உங்ககிட்ட வந்துட்டாரு, உங்ககிட்ட வந்துட்டாரு இயேசு. உன் கண்ணீரை துடைக்கிறார், உன் மனபாரத்தை துடைக்கிறார். போதெல்லாம் மரபார் இக்கபலபரி மீதம் கரங்களினாலே என் கண் துடைத்தவரே, அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரோ நீதானையா? நீதானையா, Lord, you are the only loving God. நீதானையா, மரபரி மீதம் உம்மை விட்ட உலகில் யாரையா, யாரையா? நீங்களா? உம்மை விட்ட உலகில் யாரையா, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, அருகில வந்துட்டாரு, உன் அருகில வந்துட்டாரு. Here you, my friend. அப்பா, இயேசு உன் அருகில வந்துட்டார். வந்தவரே, கரங்களினாலே என் கண் துடைத்தவரே. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நிறைய வசனம் லேவியாரம் 26 8 12 வசனம், லேவியாரம் 21 5, லேவியராகமம் 20 26 23 குறிச்சிங்க. லேவியராகமம் 20 26 23 குறிச்சிங்க. லேவியராகமம் 21 5, லேவியராகமம் 26 8 12 வசனம். அல்லேலூயா. Dear youth, just obey. Obey the word of God. Obey your parents. எபேசியர் 6:1 வாசிக்கிறோம். ஒபே, கனம் பண்ணுங்கள்ன்றத ஆங்கிலத்தில் ரொம்ப பார்த்தா ஒபே. கனம் பண்ணுறது ஒபே. உன் பெற்றோருக்கு கனம் பண்ணு. யூ மே பி மேரிட். 4 பசங்க 5 பசங்க 10 பசங்க, உங்கள் அப்பாவுக்கு 2 பசங்க தான் இருக்கலாம், உனக்கு 10 பசங்க பிறந்துட்டு இருக்கலாம். பட் யூ மஸ்ட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அப்பாவை கனம் பண்ணு, உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணு. அல்லேலூயா. எந்த தகப்பனும் எந்த தாயை என் பிள்ளை கெட்டுட்டோம், குட்டி சோறாகட்டும், அது அழிஞ்சு போட்டோம், யாரும் செய்யவே மாட்டாங்க. என்ன செய்வாங்களா பேரண்ட்டுங்க? எந்த பேரண்ட்டும் அப்படி விரும்பவே மாட்டாங்க. எசேக்கியா ராஜா தான் தப்பாக ப்ரேயர் பண்ணிடுறான் வேதத்தில். நான் அடுத்த வாரம் உங்களுக்கு ஃபேமிலி இருக்கிறதுனால அடுத்த வாரம் எடுத்து காமிக்கிறேன். அவன் மட்டும் என்ன பண்ணுறான், வர பகைவனுக்கு வீடெல்லாம் திறந்து காமிட்டிடுறான், அரண்மனையில் எல்லா இடத்தையும் காட்டிடுறான், எல்லா இடத்தையும் எசேக்கியா கொண்டு போய் காட்டிடுறான். ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அதுக்கு தான் தின்ன வேணும். எங்கே திண்ணியே இல்லை. வீட்டு உள்ளே இருக்கிறதே ஒரே ரூம் தான். ரொம்ப பரிதாபம். இன்றைக்கி எல்லாம் எதிரிங்க வந்து அவன் நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க, படுக்கை அறையை கூட பார்த்து விடுகிறார்கள். அப்புறம் போய் என்ன பண்ணுறான், வந்து அவன் பிள்ளைங்க குடும்பம் எல்லாத்தையும் கேப்சர், அடிமைகள் ஆக்கிடுறான். அவங்களெல்லாம் கைதிகளாக பிடித்து கொண்டு போயிடுறான். அப்போ அவன் சொல்கிறான், எசேக்கியா என்ன சொல்கிறான் தெரியுங்களா, என் காலத்தில் நல்லா இருந்தால் போதும், என் காலம் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைங்க அடிமையாக இருந்தால் பரவாயில்ல. நான் அந்த வசனத்தை அடுத்த வாரம் காட்டி கொடுக்குறேன். ஏசியாவில் வருது. என்ன சொல்கிறான், என் பிள்ளைங்க அடிமையாக இருந்தால் போதுங்க, என் காலம் நல்லா இருந்தால் போதும். அப்போ பார்த்தியா வினோதமான அப்பன். அப்படியாப்பட்ட அப்பனை வெட்டிடணும். அல்லேலூயா. எந்த அப்பனும் அப்படி இருக்க மாட்டான் உலகத்தில். உங்கள் அப்பாவுக்காக ஒரு கையை தட்டுங்க, உங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிரதர்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் வச்சுங்க ஃபேமிலி ப்ரேயர். உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்தக்காரன் இவனுக்காக உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபத்தை நடத்து. நினைக்கிறதே கிடையாது. சனிக்கிழமை வந்து கா 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 எந்த காக்கா வரும்? இப்போ காக்காவே கிடையாது. ஆமாம், சோறு வச்சுட்டு கா கா கானா கூட என் வீட்டு பக்கத்தில் காலையில் வச்சு சோறு கா கா கான்னு கத்திட்டு ஒரு 10 நிமிஷம் போயிடுவாங்க, மனைவியோ இல்லைன்னா பையனோ. ஆனால் எந்த காக்காவும் வந்து சாப்பிட்றது கிடையாது.
சாயந்தரமாக காஞ்சி போயிட்டு இருக்கோம் அந்த சாப்பாடு. பிரயோஜனம் இல்லைங்க, பிரயோஜனம் இல்லை. அப்பா இருக்கும்போது கவனி, உடைய தாய் இருக்கும்போது கவனி. செத்த வந்து ஊந்து அது புரண்டு புரண்டு அழுவுறது. எழுப்பி அடிக்கணும் அவனில். ஏதெல்லாம் அப்பா இருக்கும்போது மரியாதை கொடுக்கல, கவனிக்கல, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கல. என்னடா இது? வேண்டாம் வேண்டாம், நம்ம நிலைமை அப்படி வேணாம். ஆண்டவர் நமக்கு நல்லா அழகாக கற்றுக் கொடுக்குறாரு. தகப்பனே தாயும் கனம் பண்ணியா. இது இது வசனம் எபேசியர் 6:1-2. என்னது இது? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணின நீங்கள். இது யார் சொந்த? சோபனாவா? சோபனா கனகவல்லிக்கு தான் தெரியுது. இது நியாயம், இது நியாயம். இது அநியாயம் கிடையாது, நியாயம். வீட்டுக்கு போனியா அப்பாவை பிரைஸ்லான்னு சொல்லு. காலையில் பார்த்தியா குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங்னா கூட பிரைஸ்லான்னு தான் அர்த்தம். சொல்லு, அப்பாவுக்கு விஷ் பண்ணு. வேலைக்கு போயிட்டு வராரா? எப்படிப்பா நீங்கள் வேலைக்கு இருந்தது? நானே பேஜாராக வரேன், எனக்கே பேஜாராக இருக்குது, எனக்கே குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு எவனும் இல்லை. இந்த ஆளுங்கன்னா உக்காரியா போயா, சாப்பிட்டா சாப்பிட்றான், சாப்பிட்னாலாம் போகிறான். மரியாதையே கிடையாது அப்பனுக்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்த மாட்டார். நீ என்ன தான் முட்டி போட்டு உபவாசம் பண்ணி, என்ன தான் ஊழியம் செய்து பிரசங்கம் பண்ணி, இத்தை பண்ணி அத்தை பண்ணி, நத்திங் வில் ப்ராஃபிட் இன் யுவர் லைஃப். எதுவுமே உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அப்பா அம்மாவை கனம் பண்ணு. வேதத்தில் நிறைய எடுத்துக்காட்டு. 1 பேதுரு 5:5 வாசிங்க வேகமாக வேகமாக. 1 பேதுரு 5:5. இளைஞர்களே அந்தபடி மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து. வாசிங்க. பாருங்க, நீ இளைஞரே நீ கீழ்ப்படிஞ்சினா மூப்பருக்கு. சபையில் மூப்பர் யாருன்னு தெரியாதுங்க. வில்சன் ஒரு மூப்பர், வயசானவங்க ஒரு மூப்பர், ஜார்ஜ் ஒரு மூப்பர், வயசானவங்க மாறன் ஒரு மூப்பர், வயசானவங்க அவங்களாம் மூப்பர். செல்வி ஒரு மூப்பர், வயசானவங்க ஒரு மூப்பர். கீழ்ப்படியணும், சொன்னால் கேட்கணும். தலையை வீசி போட்டு வராதம்மா, ஒரு பின்னல் போட்டு வா, பின்னல் போட்டுக்கணும். அல்லேலூயா. ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. யார் போட்டு வந்துக்கிறாங்க பாரு, அதெல்லாம் பார்க்காத, தேவனை பாரு. தேவன் என்ன சொல்கிறாரு? இப்படி தான் நடந்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. போட்டுன்னு வரவங்களை குத்தி காட்டுறதோ, போட்டுன்னு வராதவங்களை பெருமையாக பேசுறதோ நம்ம வேலை கிடையாது. ஆவியானவர் நம்மை சரி செய்ய சொல்லுகிறார். நம்ம சரியாகணும், அதான் விருப்பம். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், இளைஞரே முதல்ல கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? மனத்தாழ்மை உள்ளவன். பெருமைப்படாதீங்க, மனத்தாழ்மை. எப்பவுமே மனத்தாழ்மை இருக்கிறவங்க கீழ்ப்படிவான். மனத்தாழ்மையாக இருக்கிறவன் சர்ச்சில் வந்தால் முதல்ல ஊழியக்காரனை பார்ப்பான், பிரைஸ் லார்ட்னு சொல்லுவான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். மனத்தாழ்மையாக இருக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுற ஆள். பயப்படாத கை விசிட்டு தான் போவான். வைங் 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 செய்யாத, ஆசீர்வாதம் கிடையாது. வீட்டில் போனால் உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணு. பெரியவங்க வீட்டில் இருந்து வந்தாங்கன்னா விசாரி. தேவஜனம் உன்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். அப்போ மனத்தாழ்மை வரும். மனத்தாழ்மை வந்துச்சுன்னா கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். நீ உயர்வாய், ஊழியத்தில் உயர்வாய், ஆசீர்வாதத்தில் உயர்வாய். இந்த கிங்ஸி கிட்ட, பிஷப் கிங்ஸி அவங்கக்கிட்ட அந்த ட்ரக்கு வண்டி ஊழியம் செய்கிறார் ராபர்ட், என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மீட்டிங்கில் வந்து அவனே சொல்லிட்டான், என்னுடைய ஆசிரியர் இவர், எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக சொல்லு. சரியாக அடி வாங்குவான், பயங்கரமான வால், அரட்டை, 1ஆம் நம்பர் அரட்டை. என்ன அடி தெரியுமா அடிப்பேன், சரியான அடி அடிப்பேன், விட மாட்டேன். பாருங்கள், அவன் நல்லா இருக்கிறான். நீங்கள் அழகாக அவன் பேசுகிறான், வசனத்தை பாட்டு பாடுறான், நல்லா செய்கிறான் ஊழியத்தை. ஒரு கையை தட்டுங்க. அவர் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக செய்கிறார். எப்படியோ பர்சனல் லைஃப் எப்படி நமக்கு
அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இஸ் எ ஒபீடியன்ட் ஃபெலோ. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் உயர்த்துவார் ஆண்டவர். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி எப்படி அடங்கியிருக்கிறது? கீழ்ப்படியணும். ஆமாம். அம்மா நீ என்ன படிச்சிருக்கிற, என்ன கீழ்ச்சிருக்கிற? ஒன்றும் இல்லை. நான் பார் எம்பிஏ, நான் பார் பிபிஏ, நான் பார் ஃபார்மசிஸ்ட்டு, நான் பார் வெங்காயிஸ்ட்டு, வெள்ளைப்பூண்டு. பெரியார் திடலில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பெந்தகோஸ்தே மாநாடு நடத்தினார்கள். 10 நாள் நடத்தணும்னு சொல்லிட்டு, 4 நாள் நடத்தணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் வச்சாங்க. அப்போ பாஸ்டர் சுந்தரம்லாம் இருக்கிறார். அப்போ பெரியார் வந்து அந்த திடலுக்கு பக்கத்துலேயே வீடு, அந்த இடத்துலையே தங்குவார் பெரியார். ஸோ அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டாங்க. ஐயா பெரியார் திடல், அவன் ஃப்ரீ, பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எலக்ட்ரிக் சார்ஜ் மட்டும் கட்டினா போதும். போய் பாஸ்டர் சுந்தரம் எல்லோரும் கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார், 4 நாள்லாம் கொடுக்க மாட்டேன், ஒரு நாள் நீங்கள் எப்படி நடத்துகிறீங்கன்னு நான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் கொடுப்பேன், ஒரு நாள் நீங்கள் நடக்கிறத பொறுத்து தான் கொடுப்பேன்ட்டார். சரி இவங்க போனாங்க, நல்லா நடத்துனாங்க. ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷை பேசி நடத்தி முடித்தாங்க. அடுத்த நாள் நடத்தல கூட்டம். ஏன்னா நோட்டீஸ்லாம் போட்டாங்க, 4 நாள் அங்கே தானே பெரியார் திடல். பெரியார்கிட்ட மாலை வெளில போனாங்க ஒரு 10 ஊழிகரா, எல்லாம் ஜிப்பா ஒயிட் ஷர்ட்டு. போன உடனே பெரியார் பார்த்தார். உட்காருங்கன்னாரு. ஐயா எங்களுக்கு இன்னும் 3 நாள் வேணும் ஐயா அப்படின்னாரு. இன்னும் 3 நாள் இல்லையா, இன்னும் 10 நாள் தரேன் உங்களுக்கு, நீங்கள் நடத்துங்க. அவர் ரொம்ப ஆண்டவரை மையப்படுத்துகிறாங்க. என்னன்னு சொல்கிறார் அவர், நீங்கள் எல்லோரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரீங்க, எல்லாருக்கும் ஒரே மனம். எப்படி பள்ளிக்கூடத்தில் சீருடையில் தான் வருவாங்க. சீருடையில் வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு மனது இருக்குதாங்க. இவன் பணக்காரன் இவன் ஏழை அந்த பாகுபாடு கிடையாது. சர்ச்சில் தான் பாகுபாடு. இவங்க இந்த கலர் ட்ரெஸ், அவங்க அந்த ட்ரெஸ். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தாங்கன்னா, ஒரு ஒயிட் ஷர்ட்டே போட்டுன்னு வந்தாங்கன்னா பார்த்துறதுக்கு ஒரு இனிமையாக இருக்கும், ஒரு மனம் இருக்கும். இந்த கிறிஸ்மஸுக்கு ஒயிட் சேரீ எடுத்துங்க, ஒயிட் ஷர்ட்டாக எடுத்துங்க. அப்புறம் நீங்கள் மண்டே டு சாட்டர்டே கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸாக போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. என்னென்ன கலரில் போடணுமோ எல்லா கலரும் போடுங்க. கருப்பு கூட போட்டுங்க, அது ஒரு கலர் இல்லை, இருந்தாலும் கருப்பை கூட போட்டுக்கோ. அல்லேலூயா. அவர் சொன்னார், பெரியார் சொன்னதை சொல்கிறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. பாட்டு கூட போடுறான். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், ராய் நிற்கும் யார் இவர்கள். போதுங்க, ஏன்னா யூத் மீட்டிங் இருக்குது. இது நானே பாடிட்டா நல்லா இருக்காது. அவங்க பாடினோம், அவங்க டான்ஸ் ஆட மாட்டாங்க, ஏன்னா வளர்ந்துட்டாங்க. அதனால அவங்க தே வாண்ட் டு டான்ஸ். வயசாகிட்டா ஓ அப்போ தான் ஆடுவாங்க, இப்போ ஆட மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பாஸ்டர் கிருபை மார்ட்டின், பெங்களூர், இன்டர்நேஷ்னல் சாங் ஆகிடுச்சு அது. ஒரு கையெழுத்து கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எவ்வளோ உயர்த்துறார் ஆண்டவர். தாவீது நடனம் ஆடுகிறான். எங்கே? சர்ச்சில் இல்லை, தெருவில். சர்ச்சில் இல்லை. அதனால் சர்ச்சில் டான்ஸ் ஆடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். தெருவில் போய் ஆடுறான், தெருவில் உயர்த்துக்கிறான். இங்கே சர்ச்சில் புகை போட்டுன்னு கலர் லைட் போட்டுக்கின்னு ஆடுறதெல்லாம் வேணாம் நமக்கு. அல்லேலூயா. நல்ல வசனம். கீழ்ப்படினும், நம்முடைய லைஃப் நல்லா இருக்கணும். வெறும் பாட்டு இதாகிட்டு போகக்கூடாது. உங்கள் வீட்டில் எப்படி கேட்கணும், கௌரி அம்மா கேட்கணும், உன் பிள்ளை எப்படி, வித்யாவை கேட்கணும், உன் மகன் எப்படி. எங்கேயும் நான் சொல்கிற பேச்சு கேட்கறதே இல்லைங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க, சும்மா சொல்கிறேன். 1ஆம் நம்பர் வாழுங்க, காலேஜுக்கு போகிறோன்னு எங்கேயோ போயிடுச்சு, அது காலேஜுக்கு போகலையாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நல்ல பிள்ளைவன், ஹரிஷ் மாதிரி தங்கமான பையன் யாரும் கிடையாது. ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸுக்கு வாடான்னு சொன்னேன், எவ்வளோ கூப்பிட்டேன், அந்த பெரிய பையன் ஹரிஷ் வரவே இல்லைங்க, ஏமாத்திட்டு ஓடிச்சு. அது அவங்க அப்பா சொல்ல மாட்டார், அவங்க அப்பா மனசுலேயே போட்டு வச்சுக்குவார். அவனும் செய்ய மாட்டான், நல்ல பையன். சாம நல்லவன், ஹரிஷன் நல்லவன். யாரையும் பார்க்காதீங்க, நீங்கள் எப்படின்னு பாருங்கள், நான் எப்படி.
நான் ஒழுங்காக இருக்கிறேன்னா, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன்னா, வீட்லேயே 2 காலையும் நீட்டின்னு ஜெபம் பண்ணுறேன்னா, யோசிச்சு பாருங்கள். உபவாசம் பண்ணுறேன்னா, வயசாகிடுச்சு ஒரு ரீசனே கிடையாது உபவாசம் பண்ணாது இருக்கிறது. 84 வயசில் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அன்னாள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் ஆராதனையில் அன்னாள் காத்திருக்கிறாள். ஐயோ எனக்கு வயசாகிடுச்சியா, வயசாகிட்டா உபவாசம் பண்ண மாட்டேன், முட்டி போட்டு ஜெபம் பண்ண மாட்டேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், முதிர் வயதிலும் கனி தந்து. 92ஆம் சங்கீதம் கடைசி வசனம். முதிர் வயதில் கனி இருக்கணும், நல்ல வார்த்தையை பேசணும். வயசாகிட்டாலுமே நல்ல வார்த்தை வராது. அழிஞ்சிடுவியா, கெட்டுருவியா, எரும மாடு, இந்த மாடு, அந்த மாடு, திட்டாத. முதிர் வயதில் சத்தமாக சொல்லுங்கள், கனி தந்து, கனி தந்து. அட கனினா எப்படி இருக்கும்? ருசியாக இருக்கும். ருசி இல்லாத டிராகுலான யாரும் சாப்பிட மாட்டான். அந்த பழத்தையே லைக் பண்ணுறது கிடையாது. கூட சக்கரை போடு, இத்தை போடு, அத்தை போடு, தேனை போடு. தேவஜனம் எச்சரிக்கை, கீழ்ப்படியணும். எபேசியர் 5:21-22 நானே சொல்லிடுறேன். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து, மனைவி கணவனை கீழ்ப்படியணும், கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியணும். நான் என்னத்த நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும். அது வெளியில். ஆனால் வீட்டில் சத்தியம் நம்ம கற்றுக் கொடுக்குறதுன்னா ஒருவருக்கு, அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்கும். மனைவி சொல்கிறத கேட்காதே இருக்கிறியா, நல்லா இருக்காது குடும்பம். சம்பாதிக்கிறது பொத்தல் பையில் போட்டது போல் இருக்கும். 1 பேதுரு 5:10 அங்கே அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அன்பு என்கிற ஒரு பலவீனம் மனைவிக்கு இருக்கிறது. அந்த பலவீனம் இருப்பதுனால உஷாராக இருக்கணும். கொஞ்சம் முறைச்சிங்க, அந்த அன்பு முறிஞ்சிடும். அதுக்கப்புறம் அம்மா பேச மாட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு முறிஞ்சு போயிடும். உன் மனைவிக்கும் உனக்கு இருக்கிற உறவு முறிஞ்சு போயிடும். முறிஞ்சிட்டு என்ன ஆகுமா? ஜபத்துக்கு தடை பண்ணாதபடி. அந்த வசனம் வாசிங்க சீக்கிரம். பலவீனம் பாண்டவங்க. எதுக்கு? ஜபத்துக்கு தடை வராதபடிக்கு. அதுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்கள். ஆமாம், கனம் பண்ணுங்கள். மனைவி அழுதாள்னா, ஐயோ உன்னை கட்டிட்டு வந்ததுலேருந்து அழுது ஊட்டியாக குட்டி சேவர் ஆகிட்டேன் போ. ரொம்ப அழகாக வரும் நீதிமொழிகளில். மனைவியுடைய சண்டை ஓயாத ஒழுக்கு, ஓயாத ஒழுக்கு. இங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் சின்ன பொண்ணு அப்போது நர்சரியில் படிக்கும், 5வது யோகி வாமனா ஸ்கூலில் வேறு ஏதோ ஒரு நர்சரி இட்டுன்னு போவேன். சரியான மழை. இப்போ வந்து மழையை விட மோசமான மழை உப்பு வேடையில். அப்போ ஒரு குடிசை வீடு, அது இப்போ மெத்த வீடியாக கட்டாங்க. அந்த வீட்டில் போய் நின்னா வெளியே இருந்தாலுமே நனைஞ்சு இருக்க மாட்டோம். ஏதோ மழையில் நனைஞ்சோம் போச்சுன்னு போயிட்டுருப்போம். அது உள்ளே போனால் இன்னும் ஊற்றுது, அப்படியே ஒழுகுது மேலே. என் பொண்ணு கேட்குறா, என்னப்பா இது வெளியே இருந்திருக்கலாம் போலகுது, இல்லை நனைஞ்சினே போயிட்டுருக்கலாம் போலகுது. இருமா சொட்டு சொட்டா சொட்டு என்ன கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா? அந்த மாதிரி தான் சண்டை. வீட்டில் சும்மா மனைவி சண்டை போட்டுருந்தா, கணவன் சண்டை போட்டுனே இருந்தால் ஓயாத ஒழுக்கு. இல்லை வசனம் சொல்லுது, எங்கேயாவது வனாந்திரத்தில் போய் குடியிருக்கலாம். வனாந்திரத்துக்கே போயிடலாம். ஆமாம், வேணாம், வீட்டில் வர வேணாம். நிறைய பேர் ஏன் ஹோட்டலில் சாப்பிட்றான், ஏன் பேமெண்ட்டில் சாப்பிட்றான், ஏன் வெளியே சாப்பிட்டு போகிறான்? வீட்டில் போனால் புடிங்கி எடுத்துடுறது. அத்தை வாங்கினியா, வெங்காயம் விலை என்ன, பூண்டு விலை என்ன, தக்காளி விலை என்ன, அவ்வளோதான். ஐயோ அம்மா ரவுண்டு
டாஸ்மார்க்கில் போய் அதில் கொஞ்சம் ஊற்றிக்கினேன், சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு ஏப்பம் விட்டுன்னு வீட்டில் தெம்பா ஒரு குதிரை மேலே வந்து இவர் இறங்குவார். இறங்கினார்னா தேவஜன எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் டார்ச்சர் தாங்க முடியாதான் பாவம். எங்கேயோ போகிறான், உட்காடுறான், சாப்பிட்றான், 4 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்கான். எச்சரிக்கையாக இருக்கணும். சும்மா டார்ச்சர் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அதே மாதிரி தான் மனைவி. ஐயோ நீ கட்டி வந்ததுலேருந்து, உன்னை கட்டின வந்ததுலேருந்து ஒழுக்கடி, குட்டி சேவர் ஆகிடுச்சிடி வீடு சொல்லினே இருந்தீங்கன்னா அவ்வளோதான். பலால்னு ஒரு அடி கொடுக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஜெபத்துக்கு வரலன்னா அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை. ஜெபம் தான் முதுகெலும்பு நம்ம நிற்கிறதுக்கு. ஆமீன் சொல்லுங்கள், கையை தட்டுங்க. ஜெபிக்கணும், அதான் முக்கியம். ஃபண்டமெண்டல் திங் இஸ் ப்ரேயர் ஃபார் ஆல் த கிறிஸ்டியன்ஸ், ஃபார் ஆல் த பிலீவர்ஸ், ஃபார் ஆல் த சர்வன்ட் ஆஃப் காட். ஜெபிக்கணும். என் நேரம் முடிஞ்சிச்சு. கீழ்ப்படித வேண்டும். என்ன படிய வேண்டும்? முறைக்கூடாது. என்ன நான்லாம் கீழ்ப்படியணும், சும்மா வந்து கீழ்ப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. கீழ்ப்படியணும். யாருக்கு? யாருக்கு? யாருக்கு கீழ்ப்படியுது? கர்த்தருக்கு கீழ்ப்படியுது. கர்த்தருக்கு கீழ்ப்படியறதுக்கு என்ன ஸ்கேலு? கர்த்தருக்கு கீழ்ப்படியறதுக்கு என்ன ஸ்கேலு? அப்பா அம்மா கீழ்ப்படுகிறது. சொல்லுங்கள், அப்பா அம்மா கீழ்ப்படுகிறது. அதுக்கப்புறம் கணவனுக்கு கீழ்ப்படிதல். அதுக்கப்புறம் மனைவிக்கு கீழ்ப்படிதல். நீங்கள் அந்த 21, 22 வாசிங்க. எபேசியர் 5:21-22 அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க. இப்போ வாசிக்க வேணாம், டைம் ஆகிடுச்சு, நான் முடிச்சிட போகிறேன். அப்புறம் சபை மூப்பருக்கு கீழ்ப்படிதல். அப்புறம் யாருக்கு கீழ்ப்படிவீங்க? நரைத்த தலை உடையும் அப்படின்னு என்ன அர்த்தம்? சேட்டு மாதிரி இருக்கிறவங்களுக்கா? நரைத்த தலை உடை. அவர் டை அடிக்கலை, வசி வந்துச்சுன்னா டை அடிச்சிடுவார் சேட்டு. வயசாகிடுச்சா அவங்கள கீழ்ப்படிங்க. சபை மூப்பருக்கு கீழ்ப்படிங்க. வில்சனா வயசாகிடுச்சுப்பா, சசியா வயசாகிடுச்சு, ஆளை காணோம் இன்றைக்கி, என்னன்னு தெரில. பொம்பி வந்துருக்குறியா? பொம்பி வந்துருக்கு, வெரி குட். ஐயா கம்பெனிக்கு போயிட்டாரா? ஓ அங்கே போயிட்டார், பல்லவராயங்குளம். சீக்கிரம் வந்துடணும், 11 மணி ஆயிடுச்சு, இன்னும் வரலன்னா எப்படி? சீக்கிரம் வந்துடணும். ஆகவே தேவஜனம் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வயசான பெரியவங்க, எடுத்துக்காட்டு சொன்ன நானே, செல்விய, சிஸ்டர் செல்விய, பாசம்மாவை, குப்பம்மா டை அடிக்க முடியல, விளைவிலேன்னு முடியலாம், மதிப்பு கொடுக்கணும், கனம் பண்ணணும். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், கனம் பண்ணணும். யார் யாருக்கு? மறுபடியும் சொல்லுங்கள், கர்த்தருக்கு. நீ கீழ்ப்படியது எப்படி தெரியும்? அப்பா அம்மா கீழ்ப்படியணும், அப்புறம் பெரியவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியணும், அப்புறம் சபையினுடைய மூப்பருக்கு கீழ்ப்படியணும், அப்புறம் வயதான எல்லாருக்கும் கீழ்ப்படியணும். இதில் எல்லோரும் பாஸ்டர் எல்லாரையும் சேர்த்துங்க. அப்படி கீழ்ப்படிஞ்சால் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு இருக்கிற பெருமையை எடுத்து போட்டுருவார். நமக்குள்ள பெருமை வராது. ஆமாம். அடுத்து நமக்குள்ளே என்ன செய்வார்? தாழ்மையை கொடுத்துருவார். நமக்குள்ளே தாழ்மையை கொடுத்துருவார். அம்மா இப்படி உட்காராதம்மா. உட்காருவேன், காலை தூக்கி போடணும், உட்காருவேன். என்ன பண்ணியோ பண்ணிக்கோ, தூக்கி போடு. அப்புறம் சேரில் கவுந்து விட போகிற. ஆமாம், அதுதான் நடக்கும் வாழ்க்கையில். நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. உன் அப்பா அம்மா, உன் ஆசிரியர் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஒரு பையன் அடின்னு ராடு எடுத்து அடிச்சுப்பான். ஈரோட்டில் அந்த வாத்தியார் முகத்தையோ உடச்சி சாவச்சிட்டான். பேப்பரில் பார்த்தீங்க, வீடியோவில் பார்த்தீங்க. அந்த வாத்தியாருக்கு என்ன பாவம், என்ன சொன்னார்? ஏன்டா படிக்கலைன்னு கேட்டார். ஏன்டா படிக்கலை, நல்லா படிடான். இதுக்கு கோவம் வந்துச்சு அவனுக்கு. ஏன்னா பிசாசு. இவன் எப்படிப்பட்டவன்? கீழ்ப்படியாதவன். சொல்லுங்கள், பிசாசு எப்படிப்பட்டவன்? கீழ்ப்படியாதவன். சொல்லுங்கள், பிசாசு கீழ்ப்படியாதவன். நான் அவன் கிடையாது. பாஸ்டர் சொன்னால் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா.
என் வீட்டில் பெரியவங்க சொன்னால் கீழ்ப்படிவேன். அருண் சொன்னார்னா அம்சா கீழ்ப்படியும். கையை தட்டுங்க. அல்லேலூயா. அப்புறம் போய் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, சாம்பாரில் சக்கரை போடுன்ட்டீங்க. நான் போட்டேன். சாம்பாரில் சக்கரை போடக்கூடாது, உப்பு தான் போ, ஆனால் நான் போட்டேன். எங்கள் சிவகாமி கல்யாணம் ஆகிட்டு காஞ்சிபுரத்தில் இருந்துச்சு. ஒரு முறை நான் பாஸ்டர் நீங்கள் வந்தீங்களா? அப்போ ஆளை காணோம். எடுத்து கொள்ளப்பட்டாரா? சரி, அவர் எங்கேயோ வெளியே அவசரமாக போயின்னுக்கிறாரு. அவருக்கு என்ன, நான் சீக்கிரமாக முடிச்சிடணும். அல்லேலூயா. உங்களை கடகடன்னு அனுப்பிடணும். நீங்கள் துண்டை காணோம், துணியை காணோன்னு ஒரே ரன்னிங் தான். லேடிஸ்லாம் நீங்கள்லாம் அத்லட்டிக்காக போயிருக்கணும். உங்களுக்கு பிடி உஷாலாம் தோற்றுருவாங்க உங்ககிட்ட. ஜென்ஸே மேலு கொஞ்ச நேரம் தினகரன் இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. லேடிஸுங்க விட்டா போதும், அப்பா அடி என்ன ஓட்டம். ஆமாம், பிடி உஷா தோத்துட்டா. ஆமாம், திபி 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 திபி. எங்கே ரேணுகா டீச்சர் காணும், ரேணுகா டீச்சர் காணும். லக்ஷ்மி எங்கே காணும், பூர்ணிமா எங்கே காணவே காணும். சரிதான், தாமிரபாகம் போய் சேர்ந்துருச்சிங்க. அது அப்படி இருக்கக்கூடாதுங்க. இருந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும், கூடி ஜெபிக்கணும். முன்னெல்லாம் நாங்கள் சர்ச்சு தொடங்கினப்போ மேலே இந்த நீல சர்ச்சில் இந்த பக்கம் கிழக்கு மேற்கு உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. சிஸ்டர்ஸுங்க உட்காந்து ஜெபம். கௌதமியா அது போய் கம்பெனிக்கே போயிடுச்சு சார். பாவம் செந்திலிங்க வண்டி வச்சுன்னு டெரு 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 டெருன்னு அவர் ஓட்டின்னு இருப்பார். என்னப்பா செந்தில் கௌதமி அது போயிடுச்சு சார், கம்பெனிக்கு போயிடுச்சு. இன்றைக்கி வர சொல்லிட்டாங்க திடீர்னு ஃபோன் பண்ணி. போகக்கூடாது, போகக்கூடாது. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருன்னு கொடுத்துருங்க. ஆண்டவருக்குன்னா என்ன அர்த்தம்? ஊழியக்காருக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் சார். பாஸ்டர் நீ யாரா அவன் கேட்குறதுக்கு? நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். பாஸ்டருக்கு அவன் யாரும் எனக்கு வேணாம் வேணாம், ஆசீர்வாதம் இல்லை, சாபம் வந்துடும். வேணாம், ஏதோ மிரட்டுறன்னு நினைக்காதீங்க. வேதத்தில் நிறைய ஆதாரம் இருக்குது. மோசேயை எதிர்த்து அவனுடைய சகோதரிக்கு மிரியாமுக்கு வெண்குஷ்டம் வந்தது. ஐயோ பாஸ்டர் ரொம்ப பயமுறுத்துறாரு, நானும் போய் புறப்பட்டுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. தட்ஸ் எ நேச்சர். வேணாம், ஆண்டவர் சாபத்தை தொலைச்சிட்டார். கலாத்தியரில் வாசிக்கிறோம், நம்முடைய சாபத்தை சிலுவையில் சுமந்தார். ஆமென் சொல்லுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். சொல்லுங்கள், இயேசு நம்மளை கைவிட மாட்டார். அதுக்கு தான் கீழ்ப்படியணுன்றேன், அதுக்கு தான் கீழ்ப்படியணும். நிறைய பேர் இயேசு கைவிட மாட்டார். இவர் என்ன பண்ணுவார்? பாஸ்டர் பார்த்தா பல்லெல்லாம் போயிடும். அப்புறம் அல்லேலூயா. செய்யாத செய்யாத. என் கூடுகிற பாசங்க என்ன கேட்குறாங்க, என்ன உங்கள் சபை விசுவாசி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. செய்யக்கூடாது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தியா, வந்துட்டியா, பைபிள் வாசியா, ஜெபம் பண்ணியா, பாஸ்டர் அம்மாவை பார்த்தியா, உனக்கு ஏதாவது ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருக்குதா, எழுதி பாஸ்டர்கிட்ட கொடு. அல்லேலூயா. இல்லை பாஸ்டர் மாட்ட கொடு. லேடிஸுங்க பாஸ்டர் மாட்ட கொடுங்க, ஜெபிக்கிறோம். இதுக்கு மேலே ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் போடுறதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வைங்க பாஸ்டர், அதில் போடுங்க. வைக்கிறோம் பாஸ்டர், நீங்கள் முடிங்க சீக்கிரம் அப்படின்றார் அவர். ஆகவே அதில் போட்டு போங்க. நாங்கள் வந்து எடுத்து பார்த்து, ஏன்னா எவ்ரிடே வி ஆர் ப்ரேயிங் ஃபார் ஆல். அதுக்கே 3 மணி நேரம் ஆகிடுது எங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபார் டே ப்ரேயர். நம்ம சபை விசுவாசிக்கு இது இல்லாமல் எஃப்எம்பியில் நம்ம மிஷனரி கேஜிஎப்பில் ஊழியம் செய்கிறார். அவர் பேர் என்ன? என்னது? லிம்மா. அபிநயா தான் கரெக்டாக சொன்னாங்க. அல்லேலூயா. அபிநயாவுக்காக ஒரு கைத்தட்டுங்க. ஞாபகம் வச்சுனாங்க லிம்மா. அது கிஷாந்த் லிம்மா. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வராது, லிம்மா தான் ஞாபகம் வரும். ஏன்னா லிம்கா மாதிரி, ஏன்னா லிம்மா. அவருக்கு கிறிஸ்மஸுக்கு ஏதாவது செய்யணும். நம்ம உடன் ஊழியர்லாம் இருக்கிறாங்க. ஜார்ஜ் இருக்கிறாரு, பிரபா இருக்கிறாரு. இன்றைக்கி ராதா வரவே இல்லை, என்னன்னு தெரில. இன்றைக்கி சிஎல் போட்டாரா எம்எல் போட்டாரா தெரியல. அவர் அதே மாதிரி பல்லவராயங்குளம் ரவிச்சந்திரன், இவங்களாம் நம்ம ஏதாவது செய்யணும்.
அவங்ககிட்ட இருக்குது, பிரபா கிட்ட இல்லை. ஒரு கைத்தட்டுங்க. ஆனால் ஆளை பார்த்தா அப்படியே நல்லா இன்னும் கோட்டு ஒன்று வாங்கி கொடுத்துடலான்னுங்கிறேன். கர்த்தர் சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் அப்படி போட்டுன்னு ஷூவை போட்டுன்னு அப்படி இன் பண்ணிக்கின்னு ஒரு டையை கட்டின்னு போனாருன்னா அவ்வளோதான். எவனா நிறுத்திட்டு கேட்பான், ஒரு 50 ரூபா கொடுப்பா அப்படி. ஓ, நானே 50 ரூபாய்க்கு தான் போயின்னுக்கிறேன், நீ வேறு என்கிட்ட கேட்குற அப்படின்னு விட மாட்டான். அல்லேலூயா. தேவ ஜன எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்களெல்லாம் நம்ம ஆனர் பண்ணணும். மூப்பர் ஆனர் பண்ணணும். அவங்களெல்லாம் வில்சன்லாம் ஏஞ்சி ஓட்டக்கூடாது. திபி 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 விட்டா போதும். அந்த ஆள் வந்து கேட்பானா 500 ரூபா கொடுத்தியா இல்லையா இந்த மாதம், ஓடக்கூடாது. இருக்கிற 100 ரூபா கொடுத்துரு, 400 ரூபா ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. இது யார் கல்யாணம் பண்ண வந்துடுச்சு ஆண்டேன்னு பார்த்தேன். இந்த பக்கம் தான் கல்யாணம் பண்ணுக்குது, அந்த பக்கம் யாரா அது அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. பவித்ராவா? அல்லேலூயா. ரைட் ரைட். சரி, எங்கள் பாப்பா தான் கல்யாணம் பண்ண வந்து உட்காந்துருச்சு அப்படின்னு பார்த்தேன். வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் என்ன செய்யணும்? தமிழ்ச்செல்வியா செல்வியா? தாமிரபாக்கம் மாறன் டாக்டர். உங்கள் பேர் செந்தமிழ்ச்செல்வி. பாருங்கள், கீழ்ப்படியணும். எங்கள் அப்பா ஒன்றுமே படிக்கலை, நான் காலேஜுக்கு கால் எடுத்து வச்சுக்கிறேன். கால் எடுத்து வைப்பியோ கை எடுத்து வைப்பியோ, அப்பா வந்தால் எழுந்து நிற்கணும். அப்பாட்ட ப்ரைஸ் லாட் சொல்லணும். அல்லேலூயா. அப்பா மடியில் எடுக்கிறத விட அப்பாவுக்கு சேவை செய்யறது ரொம்ப முக்கியம். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் படத்தை போட்டு அவர் மடியில் ஆட்டுக்குட்டி. ஒருத்தர் வந்து கேட்டாலாம் சாலமோன் பாப்பையா கிட்ட, ஐயா நான் ஆட்டுக்குட்டியாக இருக்க விரும்புகிறேன். எப்போவுமே காலத்துக்கும் இயேசுநாதர் மடியில் இருக்கலாம். அப்போது சாலமோன் பாப்பையா சொன்னாராம், மடியில் இருக்கிற ஆட்டை பாரியா அப்படின்னாராம். ஆட்டை பார்த்தா ஒரு கால் உடஞ்சிட்டுக்குது, கட்டு போட்டுக்குது. அந்த ஆட்டுக்கு ஒரு கட்டு போட்டுக்குது. அந்த ஆடு இறை எடுக்க முடியல, அந்த ஆடு நடக்க முடியல, அந்த ஆடு ஓட முடியல. அந்த ஆடு அப்படிப்பட்ட ஆடை தான் மடியில் தூக்கி வச்சுக்கிறார். கையை தட்டுங்க. நீ கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, கண்ணு நல்லா இருக்குது, மூக்கு நல்லா இருக்குது, வாய் நல்லா இருக்குது, இன்னும் நகைலாம் போட்டிங்கன்னா கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்கிற, கல்யாணம் மாப்பிள்ளை மாதிரி இருக்கிற கோட்டு போட்டால் நல்லா ஜம் ஜம்னு வர, ஜிம் ஜிம்னு போகிற. ஆண்டவருக்காக ஏதாவது செய். கையை தட்டுங்க. இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். ஐயா ஆபத்துன்னு வந்தால் அவர் தான் வருவார். வரப்பா ரீக்கம்மா ரீபீதவாரமா உன்னை தூக்கி சுமப்பார். இன்னும் 2 குவாலிட்டி இருக்குது. இருந்தாலும் ரெவரண்ட் ஜோ அவர்கள் என்னை முறைக்கிறார். இவ்வளோ நேரம் எடுத்துட்டீங்க பாஸ்டர், போதும் பாஸ்டர் நிறுத்துங்க அப்படின்றாரு. அதனால் நான் முடிக்கிறேன். யூத்துங்க என்ன செய்யணும்? உங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படியணும். முதல்ல கர்த்தர் அவர் கீழ்ப்படியதுன்னா என்ன அர்த்தம்? வசனத்தை வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தேவாலயத்துக்கு வரணும். அதான் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற. ஆனால் லேவிய ராமத்தில் வாசித்தோம், கர்த்தருக்கு பயப்படுறேன்னு எப்படி தெரியுது? நரைச்சவன் வந்தவங்களாம் எழுந்து நின்றுங்கிற, சல்யூட் பண்ணுறேன். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போம். பேண்ட்டு ஷர்ட்லாம் உதிரு. ஆமாம், உதிரி விட்டு எழுந்துரு. அல்லேலூயா. எழுந்து நிற்போம். அல்லேலூயா. இல்லை எவ்வளோ நேரம் எழுந்துக்கிறதுக்கு? டப்புன்னு எழுந்துக்க தேவையா? அப்பா அடி. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கையை ஊற்றி இல்லையா? தேவனை நோக்கி பார்க்கிற தேவஜனமே, வாலிப நண்பர்களே, நீ நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல அதிகாரியாக வரணும். நம்ம சபையிலேருந்து கலெக்டருங்க வரணும், தாசில்தாருங்க வரணும், நம்ம சபையிலேருந்து டாக்டருங்க வரணும், என்ஜினியருங்க வரணும், சயின்டிஸ்ட்டுங்க வரணும். அல்லேலூயா. நம்ம சபையிலேருந்து நல்ல ஊழியக்காரங்க வரணும், நல்ல அரசியல்வாதிங்க வரணும். அல்லேலூயா. நல்ல ஆசிரியர்கள் வர வேண்டும். ரபா ரீதியாலமோ சந்தராதரியாலமோ. கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் பிள்ளைங்களை அப்படி எழுப்பும். ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே வாலிபத்தை நான் உமக்காய் வைக்கிறேன். ஆண்டவரே, காட்
அவர் ஜீசஸ் கேவ் இஸ் லைஃப். ஆமென் ஆண்டவரே. அவருடைய வாலிப வாழ்க்கையை இயேசு நமக்காய் கொடுத்தார். ஆமென். வாலிப ரத்தம் நமக்காய், உனக்காய், எனக்காய் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவார். நல்ல படிப்பனி, நல்ல உயர்வனி, நல்ல ஆசீர்வாதமா இருப்பனி. கர்த்தர் வருகிற 10th 11th 12th கல்லூரி படிப்போ எது இருந்தாலும் நிறைய மதிப்பெண்ணோடு வெற்றி பெறுவாய். ஆமென். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஆமென். உலகத்தில் எல்லாரும் உன்னை கைவிடுவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீர்தனையா. ஆமென். உதவி செய்பவரும் நீர்தனையா. உம்மை விட்ட விலகு யாரையா. யாரும் இல்லப்பா இயேசுவே, யாரும் இல்லை எனக்கு. நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, என் கண்ணீர் துடைத்தவரே, வாங்க வாங்க ஜீசஸ், வாங்க. ஒவ்வொரு பக்கத்திலும் சிஸ்டர், உங்க பக்கத்துல இயேசு நிற்கிறார், இயேசு நிற்கிறார். உங்க கண்ணீரை துடைக்கிறார். அவருடைய கரத்தினால உங்கள் கண்ணை துடைக்கிறார். அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, அவர் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதா, அவர் இயேசுதா, 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 இயேசுதா. உனக்கு நல்ல கையை தட்டி சந்தோஷமா ஆவியில நிறைஞ்சு வல்லமை 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 வல்லமை. இயேசு ரத்தம் ஜெயம். வல்லமை, அக்கினி அக்கினி, தேவ அக்கினி. இயேசு உன்னை கைவிட மாட்டார். உன் குடும்பத்தை கைவிட மாட்டார். உன் கணவனை கைவிட மாட்டார். மனைவியை கைவிட மாட்டார். இயேசுதா, இயேசுதா, இயேசுதா. நல்ல கையை தட்டி அக்கினி அக்கினி, தேவ அக்கினி, வல்லமை 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 வல்லமை. ஓ பவர் 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 ஆஃப் காட், பவர் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட். நம்ம பாரபாரி கபரபர பலபரி பிதம் நீதியான நாமமே கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. அன்பு செய்வேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு செய்வேன் என்று சொல்வார்கள். யாரை நம்பி இருக்கிறியோ தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, அவங்க அன்பெல்லாம் ஒழிஞ்சிடும். இயேசுவை நம்பு, இயேசுவை நம்பு. ஆமென். அன்பு செல்பவரோ நீதானையா. உம்மை விட்ட உலகில் யாரையா, உம்மை விட்ட உலகில் யாரையா. அழுத போதெல்லாம் போதெல்லாம் இயேசு வந்துட்டாரு, இயேசு உங்கிட்ட வந்துட்டாரு, இயேசு உங்கிட்ட வந்துட்டாரு. உனக்கு தரிசனம் கிடைக்கும், உனக்கு தீர்க்கதரிசன வரம் கிடைக்கும், நன்மை நன்மை கிடைக்கும், உனக்கு கனி கிடைக்கும். உன் வாழ்க்கையில கனியோடு இருப்பாய், உன் வாழ்க்கையில கனியோடு இருப்பாய், கனியோடு இருப்பாய். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அவரபா ரிகவரபா ரிபிதா. பிள்ளைகளை ஆசீர்வதியும். கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ இவர்களுக்கு கற்றுத்தாரு. உங்களுடைய சமூகத்தில் ஐயா வேற யாரும் இல்லப்பா. உங்க பிள்ளைகளுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஆண்டவரே. அவளை தேற்றி அவளை அரவணைத்து உங்க வழியில் அவர்களை இம்மட்டும் நடத்தினவர், இந்த ஆண்டெல்லாம் நடத்தினவர், தொடர்ந்து நடத்தும். அவருடைய கல்லூரியில், அவருடைய ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே ஹையர் செகண்டரியில், அவருடைய ஹைஸ்கூலில், அவங்களுடைய ஆண்டவரே எலிமெண்ட்ரியில் அவர்களோடு இருந்து நடத்தும் ஆண்டவரே. நல்லா படிக்கட்டும் அப்பா, நல்ல அதிகாரிகளாய் வரட்டும். பெரியவர்களை ஆசீர்வதியும். அவர்களும் தங்கள் வாலிப பிள்ளைகளை
ஆண்டவரே, அதிகமாக சென்சிட்டிவில் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை அவர்கள் ஆண்டவரே அன்பு கூர்ந்து அன்பு பாராட்டி அவர்களை நடத்த அவர்களுக்கு பொறுமையை தாரும், சாந்தத்தை தாரும், உம்முடைய கிருபையை தாரும், ஆசீர்வதியும். இணையற்ற இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.